அதாவது வணக்கம் பானு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை கனமழை இருக்கும் பகுதிகளில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் விடுமுறை அளிப்பது தொடர்பாக அவர்களே முடிவு எடுத்துக் கொள்ளலாம் என தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் 2வது நாளாக பரவலாக மழை பெய்து வருகிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் முழுவதும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை 20 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை, திருவையாறு, ஒரத்தநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி காணப்படுகிறது. மேலும் டெல்டா மாவட்டங்கள் என்பதால் இந்த கனமழை காரணமாக அதாவது ஐயம்பேட்டை, அம்மன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வயலில் தண்ணீர் தேங்கி காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தஞ்சை மாவட்டம், பட்டுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் காலை முதல் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீரென பலத்த மழை பெய்தது. இந்த மழை தொடர்ந்து 2 மணி நேரமாக கொட்டி தீர்த்தது. இதனால் நகரின் முக்கிய பகுதிகளான பேருந்து நிலையம், மணிக்கூண்டு உள்ளிட்ட பல பகுதிகளில் மழைநீர் தேங்கியது காணப்படுகிறது. வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். திடீரென கனமழை பெய்ததால் பொதுமக்களின் நடமாட்டமும் குறைந்து எந்த நேரமும் அதிக மக்கள் நடமாடு காணப்பட்டு வரும் நகரின் முக்கிய வணிக வளாகங்கள் நிறைந்த பகுதிகளில் கூட ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. பானு, சதாம் ஹுசேன், குறிப்பா நீங்க சொல்லும்போது சொன்னீங்க விவசாய நிலங்கள்லாம் தண்ணீர் தேங்கி இருக்குது, பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்கி இருக்குதுன்னு. அந்த நீரை அகற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகம் தரப்புல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? விவசாயிகள் தரப்புல அரசுக்கு ஏதாவது கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கா? அதாவது பானு, விவசாயிகள் கோரிக்கை என்பது என்னவென்றால் தண்ணீர் தேங்கி அதாவது முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி காணப்படுகிறது. இதனை அரசாங்கம் ஏற்று எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும். மேலும் இதனை வடிகால் இல்லாமல் தூர்வாரப்படாமல் காணப்பட்ட நிலையில் எங்களுக்கு மிகுந்த சிரமத்திற்கும் கவலைக்கும் ஆளாகி வருகின்றோம் என விவசாயிகள் தரப்பில் கோரிக்கையும் எழுந்து வருகிறது. பானு.